நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த காலேஜ்னு சொன்ன? சென்ட் ஜான்ஸ் பாளையங்கோட்டை. குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். யார் சார் நம்ம பையனா? இல்ல சார், கூலிங் கிளாஸ் போட்டா பாப்பா அப்படியே அச்சு அசல் உங்கள மாதிரியே இருப்பான். அதான் கேட்டேன். அவன் என்ன பாப்பாவா? என்ன சார் தப்பா எதுனா கேட்டேனா? நீ முதல்ல காப்பியை குடியா. அவனுக்கு ஒன்று கொடு சார். குழந்தைக்கு போய் காப்பியை கொடுக்க சொல்லிக்கினே பால் எதுனா வாங்கி வரட்டுமா? பாலா? என்ன சார் நம்ம பையன் பால் குடிப்பான்ல? அவன் என்ன நினைச்ச சார் பையன் யாருன்னு சொல்லுங்க சார். யோ அவன் பையன் இல்லையா, நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியார். அட போங்க சார், சும்மா கலாச்சின்னு சேர்ல உட்காந்தாலே கால் தரையில தொல்ல. இவரை போய் சாரு அது இதுன்னு. டேய் பையா, உங்க அப்பா யாரா? பியூனே, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? சார் துடுக்கான பையன் சார், வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறான். பேசுறது என்னையா, அவன் சூப்பரா பாட வர செய்வான் தெரியும்ல. அப்படியா? ஆமாயா. பாடுறே பாடுறே. ஓ பாப்பா லாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடி. சார் பையனுக்கு அப்படியே மனோ வாய்ஸ் சார். இவன் ஒரு வைல்டு சாட்டர்ஜி. எடுத்து அதான் சார் குழந்தை மேதைகள்னு சொல்லுவாங்க. அட பாவி, அது வைல்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லையா, சைல்டு போட்டர்ஜி. சார் அதான் சார், நீங்க ரொம்ப மிஸ் பண்ணீங்க சார். இப்ப போச்சே ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர், அதுல இவனை சேர்த்து விட்டீங்கன்னு வச்சுங்க, ஆஜித்தியா அவுட் பண்ணிட்டு வீட்டை லவுட்டின்னு வந்துருப்பான் சார். அட போங்க சார், எது சொன்னாலும் சிரிச்சு சிரிச்சு கிண்டல் பண்ணுகிறீங்க. யோ இவன் வயசு என்னன்னு தெரியுமாயா உனக்கு? எவ்வளவு சார்? நீயே சொல்லையா. ஒரு 12 13. கிழிச்சது லப்பாடி லொக்கி. அவனுக்கு வயசு 24யா. சார் என்ன சார் சொல்றீங்க? யோ அவன் நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற டிராயிங் மாஸ்டர்யா. அது எப்படி சார் சாக் பீஸ் சைஸ்ல ஒரு சார பூச்சிங்க? நான் எங்கேயா பிடிச்சேன், எப்படியோ ஏமாந்துட்டேன்யா. என்ன சார் சொல்றீங்க? அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ஒட்டி இருந்தான். சரி கையும் காலும் கீழே தான் இருக்குமே நினைச்சு ஏமாந்துட்டேன்யா. ஆனா அவன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல இருந்ததுதான் அவன் முழு உருவம்னு ஆளை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சதுயா. பேர் என்ன சார்? பிக்கு. சார் இந்த சுக்கு சாருக்கு எந்த ஊர் சார்? யோ சுக்கு இல்லையா, பிக்கு பிக்கு பிக்கு. அத விடுங்க. சாரு என்ன சாப்பிடுவாரு? யோ உனக்கு ரொம்ப நக்கல்யா. அதுக்கு இல்ல சார், சாரு தயிர் பூவா பருப்பு பூவா தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாருனா நான் ஏற்பாடு பண்ணல. இல்லனா சார் குவா குவான்னு கத்த மாட்டாரு. அதான் கேட்டு வச்சுக்கினேன். யோ பிக்கு, இவன் தான் குருவி, நம்ம ஸ்கூலோட பியூன். எனக்கு ஒரு சந்தேகம் சார், இவரு வாத்தியாருன்றீங்க, அப்புறம் எதுக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிறாரு? அத அவரையே கேளியா. ஏன் சார் யூனிஃபார்ம் போட்டுக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூனிஃபார்ம்ல வரும்போது அவங்களுக்கு பாடம் எடுக்கிற வாத்தியார் மட்டும் கலர் ட்ரெஸ் வந்தா நல்லாவா இருக்கும்? அவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? அதான் நானும் யூனிஃபார்ம்லயே இருக்கேன். சார் குழந்தைங்களோட மனசு இன்னொரு குழந்தைக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்களே, அது உண்மைதான் சார். பிக்கு பிச்சிட்ட. ஆனாலும் இப்படி ஒரு ஆளு கீழே என்ன வேலை செய்ய சொல்லி இன்சல்ட் பண்றீங்க சார். யோ குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒண்ணுன்னு தெரியும் இல்லையா? சார் என்ன சார் என்ன போய் குழந்தைங்கிறீங்க? சார் இது குழந்தை இல்ல சார், குடுவ. குருவி சார் வந்தன்னைக்கே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றதா சொல்லிருக்காருயா. இது வேறயா? ஆமாய்யா, அதான் இந்த நாலடியார நல்ல விதமா பாத்துக்கன்னு சொல்ல உன்னை வர சொன்னையா. சொல்லிட்டீங்கல்ல, சாருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு எடுக்க வேண்டியதை எடுத்துறேன். வர சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சிட் டவுன். என்ன கைபாமே, என்ன விசேஷம்? சார் தீபாவளி புதன்கிழமை லீவு சார். அதான பார்த்தேன். கைபாமே, இதே அவங்க ஊர்ல விசேஷமா? இல்லையா சார்? விசேஷம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். ஏய், நான் உங்க எல்லார்கிட்டையும் என்ன சொல்லியிருந்தேன்? ஒவ்வொருத்தரும் இந்த தீபாவளிக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு சொல்லியிருந்தேன்ல, சொன்னா இல்லையா? யாரு என்ன பண்ணீங்க? வெண்ணிலா, நீ என்ன பண்ண? டைமே கிடைக்கல சார். உட்காரு. நாம கெட்ட விஷயத்த போற போக்குல சர்வ சாதாரணமா பண்ணிடுறான். ஆனா நல்ல விஷயம் பண்றதுக்கு நம்மளுக்கு நேரமே கிடைக்கிறது இல்ல. சார் நான் ஒண்ணு பண்ணேன் சார். என்ன பண்ண?
எங்க அப்பா சைக்கிள் காத்தடிச்சு குத்தேன் சார். டேய் அதெல்லாம் உன்னோட கடமைடா. அதெல்லாம் வந்து அடுத்தவங்க வாழ்க்கையில விளக்கேற்ற லிஸ்ட்ல எல்லாம் வராது. உட்காரு. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஏதாவது பண்ணலாமா? ஒரு நல்ல விஷயத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த தீபாவளிக்கு பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? தீபாவளி கொண்டாட ஏதாவது ஒரு ஹோம்க்கு போலாமா சார்? யா எங்க ஹோம்க்கு வரக்கூடாதா? டேய் வெண்ணிலா ஹோம்னு சொன்னது அப்பா அம்மா இல்லாத பசங்க தங்கியிருக்காங்கல்ல அத. ஆமா சார், அங்க போய் கொண்டாடலாம் சார். சரி அதுவும் கூட நல்ல ஐடியா தான். இன்னும் கூட வித்தியாசமா ஏதாவது யோசிங்களே. சார் சே நோ டு பிளாஸ்டிக் சார். சார் தெரியாம இங்கிலீஷ்ல பேசுது சார். சரி அப்படின்னா என்ன? பிளாஸ்டிக் பொருளை உபயோகப்படுத்த கூடாது சார். ஏன் உபயோகப்படுத்த கூடாது? ஏன்னா பிளாஸ்டிக் ரொம்ப விலை ஜாஸ்தி சார். போச்சு போ. அருமையான யோசனை சொன்ன. ஆனா எதுக்குன்னு இப்ப சொன்னவாரு அதுல மொத்தமா அடிபட்டு போச்சு. நீங்க எல்லாருமே நல்ல விஷயத்தை தான் சொன்னீங்க. ஆனா நீங்க சொன்ன நல்ல விஷயங்கள்ல எது பெஸ்ட்னு பார்த்தா சனி சொன்ன பிளாஸ்டிக் ஒழிப்பு விஷயம்தான். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்கூலை பிளாஸ்டிக்கே இல்லாத வளாகமா மாத்துவோம். வெண்ணிலா சார் ஏன் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீ ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்கணும். சரியா? எஸ் சார். சார் தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்களே சார். டேய் இன்னும் 4 நாள் தாண்டா இருக்கு. அதனால இந்த தீபாவளியை நம்ம காவியா வீட்டுல கொண்டாடுவோம். சரியா? காவியா உன் வீட்டுக்கு நாங்க எல்லாரும் வெள்ளிக்கிழமை வரலாமா? இல்ல சார், வெள்ளிக்கிழமை எல்லாரும் குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போறோம் சார். சரி வியாழக்கிழமை? தெரியல சார், அம்மாவை கேட்டு சொல்றேன் சார். சனிக்கிழமை ஓகேவா? லீவ் நாள் ஆச்சே சார், இவங்க எல்லாரும் வருவாங்களா சார்? பாத்தீங்களா? என்ன சனிக்கிழமை சரிதானே? சரி இப்ப நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் புக் எடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் வந்தாச்சா? இல்ல சார், இன்னும் கிருமியும் மின்னலும் வருவாங்க சார். எங்க அவங்க? கோணி எடுத்துட்டு வர போயிருக்காங்க சார். வரட்டும் வரட்டும். சார் இப்போ இது தேவையா? என்ன சொல்ற? கெடுகிறதெல்லாம் கெடுக்கட்டும், கேள்விய தூக்கி மனையில வச்சானோ. எவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த பிளாஸ்டிக்க பொறுக்கிறதுக்கு ஒரு நாள் ஒதுக்குறமே, இது தேவையா? இப்ப என்ன பண்ணலாங்கிற? அப்புறம் பாத்துக்கலாம் சார். இன்னைக்கு நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிற நிறைய விஷயங்கள் அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லி நம்ம முன்னாடி விட்டதுதான். ஒத்துக்க மாட்டீங்களே. இது ஆரம்பத்திலே சரி பண்ணலண்டா அப்புறமா பிரச்சனையா? அப்புறம் என்ன? உன் புள்ள உன் பேரன் எல்லாத்துக்கும் பிரச்சனை. புரியலையே சார். சார் பிளாஸ்டிக் என்ன பண்ணுச்சு, இப்ப எதுக்கு அதை வேணான்றீங்க? அதை பத்தி வெண்ணிலா பேசுவா, அப்ப கேட்டு தெரிஞ்சுக்க. சார் பிளாஸ்டிக் எவ்வளவு நல்லது தெரியுமா? எப்படி? சட்னி சாம்பார்லாம் பிளாஸ்டிக் கவர்ல வாங்கினா ஒழுவாம இருக்குதுல்ல, தட்டுல பிளாஸ்டிக் கவர் போட்டு சாப்பிட்டா கழுவ தேவையில்ல. மழை வரும்போது தலையில பிளாஸ்டிக் கவரை போட்டுன்னு போனா தலை நனையாது சார். சரி. கடைக்கு போகும்போது அசிங்கமா மஞ்சா பைய எடுத்துன்னு போறதை விட பிளாஸ்டிக் கவர் எடுத்துன்னு போனா ஸ்டைலா இருக்கும்ல. அப்புறம் முன்னாடி எல்லாம் வீட்டுல மண்பாண்டம் சார், டப்பு டப்புன்னு ஒஞ்சிரும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கூட சார், வச்சா வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். இப்பதான் இனி பாயிண்ட்டுக்கே வர்ற. அதுக்கு எதுவுமே ஆகாதுங்கிறது தான் அதோட பிரச்சனையே. சார் அதுல என்ன சார் பிரச்சனை? உங்க வீட்டுல உடஞ்ச மண்பானையில பெங்க அதெல்லாம் மண்ணோட மண்ணா போயிருக்கும் சார். உங்க வீட்டுல உடஞ்ச பிளாஸ்டிக் வாளி குடமெல்லாம் எங்க? அதுவும் மண்ணோட மண்ணா போகாது. அதான் அதோட பிரச்சனையே.
அதுல என்ன சார் பிரச்சனை? அது 100-200 வருஷம் இருந்தா அதுல என்ன சார் பிரச்சனை? யோ அதென்ன மகாபலிபுரம் சிற்பமா எத்தனை வருஷம் இருந்தாலும் பார்த்து ரசிக்கிறதுக்கு? அதெல்லாம் குப்பையா? தினம் எத்தனை பிளாஸ்டிக் கவரை தூக்கி தூர போடுறான், கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு பிளாஸ்டிக் டப்பாவை தூக்கி தூர போடுறான். இப்படியே 200 வருஷம் எல்லாருமே போட்டுட்டு இருந்தா கடைசியில என்ன ஆகும் சார்? நாடே குப்பை மேடா ஆயிருக்கும் சார். பெரிய பிரச்சனை சார் இது. இதுக்கு முதல் இல்லைன்னு சொன்னீங்க. தப்பு தான் சார். இது உண்மையிலேயே பெரிய பிரச்சனை தான் சார். டேய் என்னடா இது? நாமளே பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றான். பிளாஸ்டிக் பொருளை பொறுக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பையா? சரி சார். போடா. டேய் கைபாமே இத முதல்ல கோணிக்குள்ள போடுறா. போடுங்க சார். இப்ப பிளாஸ்டிக்னால நாட்டுக்கு எவ்வளவு பெரிய தீமைகள் வருதுன்றத வெண்ணிலா சின்னதா ஒரு ஸ்பீச் கொடுப்பா. அனைவருக்கும் என் முதற்கண் காலை வணக்கம். இந்த மண்ணில் தோன்றிய எல்லாமே மண்ணோட மண்ணாக மறைந்து போக வேண்டும். அதுதான் இயற்கையின் நியதி. மனிதனும் அதற்கு விதிவிலக்கல்ல. சார் சூப்பரா பேசுது சார். அப்போதுதான் இந்த உலகம் எப்போதும் புதிதாக அடுத்தடுத்து வரும் தலைமுறையை வரவேற்க தகுந்ததாக இருக்கும். இந்த இயற்கை விதிக்கு எதிரான ஒரு முக்கியமான பொருள் பிளாஸ்டிக். மண்ணோடு மக்கி போகாமல் இந்த உலகத்தையே குப்பை தொட்டி ஆக்கி விடுற அபாயம் பிளாஸ்டிக்கு உண்டு. சார் நான் சொன்ன மேட்டரை சொல்லுது சார். நீ பேசு. மக்கும் தன்மை இல்லாத இந்த பிளாஸ்டிக் முதலில் மண்ணின் தன்மையை கெடுக்கிறது. பின்பு அதில் எதையும் உருவாக விடாமல் தடுத்து மண் வளத்தை பாதிக்கிறது. அது மட்டுமல்ல, பிளாஸ்டிக் அதிக வெப்பத்திலோ அதிக குளிருக்கு உட்படுத்தும் போது அதிலிருந்து டயாக்சின் என்கின்ற நச்சு பொருள் வெளிப்படுகிறது. பிளாஸ்டிக் கவர்களை உணவென நினைத்து உட்கொள்ளும் கால்நடைகள் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. பிளாஸ்டிக் இல்லாத இடமாக நம் பள்ளியை உருவாக்குவோம். நாம் எடுக்கும் இந்த முடிவு பிளாஸ்டிக் அற்ற உலகை உருவாக்கும் என உறுதியாக நம்புவோம். பாருங்க, பிளாஸ்டிக் பொருளை அப்புறப்படுத்துறது இன்னைக்கோட ஒளிஞ்சு போச்சுன்னு நினைக்க கூடாது. பிளாஸ்டிக் பொருளை ஏன் யூஸ் பண்ண கூடாதுங்கிறத உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டுல எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். புரியுதா? ஆரம்பிங்க. சீக்கிரமாடா மின்னல். தோரண்டா. ஏண்டா மின்னல், படிக்காமலே இப்படியே பண்ணிருந்தா நல்லா இருக்குல்ல? இது உனக்கு கஷ்டமா இல்ல? இல்லையடா. படிக்காம வந்தா வாழ்க்கை பூரா இப்படியா வேண்டிதான். பரவாயில்லையா? ஐயோ, அப்ப வாய் மூட்டு பொறுக்கு. டெக்ரிமி எவ்வளோடா பொறுக்கிருக்க? கொஞ்சம் தாண்டா பொறுக்கிருக்கேன். நம்மளாம் ஏன் இதை பொறுக்கணும்? பொறுத்தால் பூமி ஆழ்வார். டேய் நான் அதை கேட்கலடா. நம்மளாம் ஏன் குப்பை பொறுக்கணும்? முன்னாடி நம்மளெல்லாம் பொறுக்கின்னு சொல்லுவாங்களே. ஆமா, அதுக்குதான் பொறுக்கி கட்டுறான். இந்த மேட்டர் நல்லா இருக்கே. உலகத்திலே நம்ம தான் நல்ல விஷயத்துக்காக பொறுக்கிறேன்டா. சரி சரி வா பொறுக்கலாம். ஏய் வாடா இங்க. என்னடா இது? சரி சார். ஏறா அது. போட்றா கீழே. போடுறா இதுல. இத நான் எதுக்கு வாங்குறேன்னு தெரியுதா? பிளாஸ்டிக்கால நிறைய ஆபத்துக்குதுடா. இத தூக்கி கீழே போட்டா மண்ணு கெட்டுறாது. அது மட்டும் இல்ல, பிளாஸ்டிக்க நெருப்புல போட்டு கொளுத்தணும்னா கேஸ் வரும்டா, பேட் கேஸ். அது எல்லாரையும் போட்டு தள்ளுறோம். புரியுதா? இன்னொரு வாட்டி இந்த ஸ்கூல்ல பிளாஸ்டிக் பைய அது இதுன்னு ஏதாவது போடுறத பார்த்தேன், அவ்வளவுதான், நீ செத்த. போடா. எப்படி சார்? சூப்பரியா. இப்ப அவன் குப்பையை கீழே போட்டு போயிட்டானே, அதை என்ன பண்றது? ஏன் சார், நீங்க தானே சார் சொன்னீங்க பிளாஸ்டிக் மட்டும் போடக்கூடாதுன்னு? யோ, குப்பை போடாம இருக்கிறது நல்லது. பிளாஸ்டிக்க குப்பையா போடாம இருக்கிறது அதை விட நல்லது. சார் அருமையான விளக்கம் சார். இதையே ட்விஸ்ட் பண்ணி சின்னதா ஒரு புது கவிதை சொல்லிட்டா சார். சொல்லு. பிளாஸ்டிக் குப்பை தொட்டியில் குப்பை போட்டார்கள், ஆனால் அந்த பிளாஸ்டிக்கே குப்பை என தெரியாமல். அடடா, சார் சும்மா தானே சொல்றீங்க? அது எப்படியா கரெக்டா கண்டுபிடிச்ச? ஏண்டி என்ன எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? எலாஸ்டிக்கும் பிளாஸ்டிக்கும் என்னடி வித்தியாசம்? என்ன வெறியா தான் போயிடு. ஏண்டி நமக்கு மட்டும் குப்பையே கிடைக்க மாட்டேங்குது? நம்ம போற வழியெல்லாம் யாரோ முன்னாடியே பொறுக்கிட்டாங்க போல. வா ரூட்டை மாத்துவோம்.
உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். இதுக்கு ஒண்ணும் குறைச்ச இல்ல. என்ன சார்? என்ன பண்ற நீ? என்ன சார் பண்ண? என்ன நடக்குது இந்த ஸ்கூல்ல? என்ன புரியலையே சார். யோ, யாரியா நீ? வாத்தியாரா இல்ல முனிசிபாலிட்டி சேர்மனா? சார் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. உன் கிளாஸ் பசங்க எல்லாம் குப்பை பொறுக்குறாங்க ஸ்கூல்ல. பொதுவா வீட்டுல சொல்லுவாங்க, ஒழுங்கா படிங்கடா, இல்ல இல்ல நீங்க எல்லாம் குப்பை தான் பொறுக்க போகணும்னு. அவங்க பின்னாடி எப்படி இருப்பாங்கன்னு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இப்பவே டெமோ கொடுக்கற போல. இது வேறையா சார்? என்னையா வேற? சார் அவங்க கிளீன் பண்றது பூரா பிளாஸ்டிக் பொருளுங்க சார். ஏன் அதான் நல்ல விலைக்கு போகும்னா? சார் அது இல்ல சார், இது பிளாஸ்டிக் பொருளுக்கு எதிராக நடக்கிற ஒரு சின்ன விழிப்புணர்வு சார். யோ, இது எந்த பாடத்துலயா வருது சார்? யோ, இவனுக்கு பிளாஸ்டிக்க பொறுக்கிறது சயின்ஸா, மேத்ஸா, சோசியலா, எந்த சிலபஸ்லயா இருக்கு? சார் இது சமூக பொறுப்புணர்வு சார். யோ, இது நம்ம சிலபஸ்ல இருக்கா இல்லையா? சொல்லியா, நம்ம சிலபஸ்ல இருக்கா இல்லையா? சிலபஸ்ல இல்ல சார், ஆனா கண்டிப்பா இதை உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் சார். ஏயா? சார் எப்படி நம்ம பாடத்தை தவிர விளையாட்டு கலைன்னு சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கத்துக் கொடுக்க வேண்டியது அவசியம் சார். அதுக்கு தான் நல்லொழுக்க பீரியட்னு ஒண்ணு இருக்க. பெரியவங்க சொல்றத கேளு, அம்மா தாண்டா எல்லாம், மது அருந்த கூடாது, புகை பிடிக்க கூடாதுன்னு அறிவுரை எல்லாம் சொல்லி கொடுக்கணும் இல்லையா? சார் அது தனி மனித ஒழுக்கம், இது அவங்களுக்கு இருக்க வேண்டிய சமூக பொறுப்பு சார். இந்த பொறுப்பு பருப்பெல்லாம் இப்ப எதுக்கு அவங்க தேவையான்ற? சார் படிப்பு மட்டும் இல்ல சார், அதை தாண்டி ஒருத்தர் என்ன ஆகணுங்கிறத பள்ளிக்கூடம் தான் சார் சொல்லி கொடுக்கணும். இப்ப எதுக்கு திடீர்னு? தீபாவளிக்காக. யோ, தீபாவளிக்கும் குப்பை பொறுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? தீபாவளிக்கு வெடி போட சொல்லு, இல்ல வடை சாப்பிட சொல்லு, புது துணி போட சொல்லு, அதுதான் ஏன் தீபாவளி. பிளாஸ்டிக்க பொறுக்கி கடையில போடுறதுக்கு பேர் தீபாவளியா? யோ, என்னையா முழிக்கிற? சார் தீபாவளிக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்னு தான். தீபாவளிக்கு பலகாரம் தான் பண்ணணும், நல்ல விஷயம் ஏன் பண்ணணும்? யோ, யாரியா நீ? பசங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எல்லாம் சொல்லி கொடுக்குற? சார் நான் யாருன்றதே புரியல சார். யோ, சமூகம்ன்ற, நாடுன்ற, பசங்களை வேற மாதிரி நீ ரெடி பண்றிய. யோ, உண்மையை சொல்லியா, நீ யாரு? தீவிரவாதியா? என்னையா ஷாக் ஆகுற? சார் நான் அகிம்சவாதி சார். பிளாஸ்டிக் பொருளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் தீவிரவாதிக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்கு? யோ, பாடத்தை மட்டும் சொல்லி குடியான்றேன், வேற ஏதேதோ ஏன் சொல்லி கொடுக்குற? சார் அது வாழ்க்கை பாடம் சார். வீட்டு பாடம் மட்டும் கூடு போதும், வாழ்க்கை பாடம் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லைன்றேன். நான் இந்த ஸ்கூலோட ஏஎச்எம் சொல்றேன், இத மட்டும் பண்ணு, அது போதும். முயற்சி பண்றேன் சார். யோ, பண்ணவே கூடாதுன்ற, அசால்ட்டா முயற்சி பண்றேன்றியா? பாக்குறேன் சார். பாக்குறேனா? சரி சார். என்னையா சரி? சார் சாரி சார், நான் இதெல்லாம் பண்ணத்தான் செய்வேன். யோ, இப்பதான் சரின்னு அதுக்குள்ள சாரின்னு பல்ட்டி அடிக்கிற? சார் நான் அவங்களோட கிளாஸ் டீச்சரு, அவங்க வாழ்க்கையில எனக்கு அக்கறை இருக்கு. உங்களுக்கு என்ன, அவங்க எல்லாம் நல்லா படிக்கணும் அவ்வளவுதானே, அதுல எந்த தப்பு வராது. போதுமா? யோ, எனக்கே ஆறுதல் சொல்றியா? நான் நினைச்ச உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவையா? நீ இதுக்கு மேல ஏதாவது பண்ணினா டிஓட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை சீட்டை விட்டு தூக்கி வையா. சார் வணக்கம் சார். இவரு தினத்தந்தி பத்திரிகையில லோக்கல் ரிப்போர்ட்டர் ஆகிறாராம், உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு. அதான். போச்சு போச்சு, பசங்க எல்லாம் பொறுக்க விட்டு இல்ல, இப்ப பாரு பத்திரிகையாரங்க வராங்க. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் உங்க ஸ்கூல்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதை பத்திரிகையில போடலான்னு வந்திருக்கேன் சார். தெரியாம நடந்து போச்சுங்க சார். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தெரியாம நடக்க கூடாது சார், 4 பேருக்கு தெரிஞ்சுதான் நடக்கணும். அதுக்கு தானே சார் நாங்க இருக்கிறோம். உங்களுக்கு எப்படி சார் இப்படி ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு தோணுச்சு? அதாவது சார், எப்படி பாடத்தோட கலை விளையாட்டுன்னு பசங்களுக்கு நாம சொல்லி கொடுக்கறோமோ அது மாதிரி இந்த நல்ல விஷயங்களையும் சொல்லி கொடுக்கணும் சார். சார் ரொம்ப அருமையான விஷயம் சார். சார் படிப்பு மட்டும் இல்ல சார், அதை தாண்டி ஒருத்தன் என்னவா ஆகணுங்கிறத பள்ளிக்கூடம் தான் சார் சொல்லி கொடுக்கணும். சார் ரொம்ப கரெக்ட் சார். அவ்வளவுதான். ஓகே சார். சார் இதை எப்ப பேப்பர்ல போடுவீங்க? சண்டே குடும்ப மலர்ல உதவிக்கு வருகிறார் உதவி ஆசிரியர் அப்படிங்கிற தலைப்புல இது வருது சார். நீங்க பிளாஸ்டிக் டப்பா எடுக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா. தாராளமா. தேங்க்யூ சார். வாங்க வாங்க. டேய் குடுறா, போய் அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வா. போ போ. ரெடியா சார்? ரெடி சார். சார் இந்தாங்க சார். போடு போடு போடு. சார் இங்க இங்க. இதோ இதோ. இது ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இது எப்படி இருக்கு சார்? இந்த போஸ் நல்லா இருக்கு சார்.
ஏயா, என்னய்யா அதெல்லாம்? இது எப்படி சூப்பர் சார். சார் இப்படி ஒண்ணு சார்